தங்கலான் டைரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். ரொம்பவே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வெளிவரப்போகுது. கண்டிப்பாக இந்த படம் நம்ம சியான் விக்ரம் அவர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டரில் ஹிட் ஆக போகிற ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஜனவரி மாதமே தேட்டருக்கு வர வேண்டியது, படத்தோடைய ஒர்க் முடியல அப்படின்னு சொல்லிட்டு படத்தை தள்ளி வச்சு ஏப்ரல் மே அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக ஆகஸ்ட் 15 இந்த படம் தேட்டருக்கு வரப்போகுது. அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் இப்போது தலையில் குண்டு தூக்கிது போடுற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா ஆகஸ்ட் 15 இந்த படம் வரல, மீண்டும் இந்த படம் போஸ்ட்பண்ட் ஆகுது. ஏன்டா போஸ்ட்பண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க் இன்னும் முடியலையாமல், அதுக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும் அப்படின்றதுனால மீண்டும் இந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆகஸ்ட் 15 நிறைய படம் வரப்போகுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க படம் மட்டும்தான் வரணும், அதாவது கிளாஷ்லாம் எதுவும் வேண்டாம், நம்ம தனியாக வந்தால் தான் நிறைய ஸ்க்ரீன் கிடைக்கும், நல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனால் நம்ம ரச்சன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இருக்கிற எல்லா படத்தையும் வாங்கி நான் உனக்கு செக்மேட் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போட்டியாக 2 படத்தை அவங்க களத்தில் இருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிமோட்டி காலனி, அதுக்கடுத்து வணங்கான், இந்த மாதிரி நிறைய படம் ஆகஸ்ட் 15 இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது என்னடா நம்மளுக்கு புது பிரச்சனையாக வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம தள்ளி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணுறாங்களாமா. ஆக மொத்தம் இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல், ஆகஸ்ட் 15 தங்கலான் படம் வரப்போகிறதில்ல, மீண்டும் தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ரூமராக தான் வெளிவந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ இந்த விஷயம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். மேபி இது அஃபிஷியலாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டு படம் தள்ளி போக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை அர்ச்சனா கால்பாத்தியுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஃபேக் நியூஸுங்க, நாங்கள் 24 மணி நேரம் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், செப்டம்பர் 5 வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அதை போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க, சாரி நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் வேறு ஒரு படத்தால் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆமாம், ஐ மீன் இன்டைரக்டாக அது ஆமாம், நம்ம கோட்டு படத்தை ஒரு டேக் பண்ணல, அது வந்து வேற படம் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. மேபி அது ஏன் இந்த தங்கலான் படமாக இருக்கக்கூடாது, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ ஏதோ ஒன்று இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல், தங்கலான் தள்ளி போதாமா, வெயிட் பண்ணி பார்ப்போம்.